கருப்பையா கோவிந்தன், சென்னை. இவர் கேட்டுள்ளது, நீச பரிவர்த்தனை பெறும் கிரகம் உச்சபலம் பெறும் என்று மூல நூல்களில் சொல்லப்பட்டுள்ளதா? உச்ச பரிவர்த்தனை உண்டா? உதாரணமாக சூரியன் ரிஷபத்திலும் சந்திரன் மேஷத்திலும் இருந்தால் இதை உச்ச வீடு பரிவர்த்தனை என்று எடுத்துக்கொண்டு பலன் சொல்வது சரியானது தானா என்று கேட்டிருக்கிறார். இந்த கேள்வி நிச்சயமாக தப்பு. நீச பரிவர்த்தனை என்பது வேறு, உச்ச பரிவர்த்தனை என்பதே இல்லை. ஜோதிட சாஸ்திரத்திலே நீச்ச பரிவர்த்தனை உண்டு. மூல நூல்களிலே சில மூல நூல்களிலே குறிப்பிட்டுள்ளது. நான் படித்துள்ளேன், அந்த காலத்திலே படித்திருக்கின்றேன். அதை நடைமுறையிலே நான் வழக்கத்திலும் வைத்திருக்கின்றேன். அது சரியாக வருகின்றது. அந்த நீச்ச பரிவர்த்தனா யோகம் என்பதை பற்றி என்னுடைய யோக தீபிகா என்னும் நூலில் 422 முக்கிய யோக விதிகளின் தொகுப்பை உதாரண ஜாதகங்களுடன் கொடுத்துள்ளேன். அது இப்பொழுது கிடைக்கின்றது. விஜயா பதிப்பக கோவையிலிருந்து வாங்கி படிக்கலாம். அதிலே இந்த நீச்ச பரிவர்த்தனா யோகத்தை பற்றி விளக்கமாக கொடுத்துள்ளேன். ஆனால் உச்ச பரிவர்த்தனம் என்பது இல்லை. இவர் கேட்டுள்ளது போல் மேஷத்திலே சூரியன் உச்சம், சந்திரனிலே ரிஷபம், சந்திரன் ரிஷபத்திலே உச்சம். சரி, அந்த ரிஷப வீடும் மேஷ வீடும் இவர்களுடைய ஆட்சி வீடா? இல்லையே. சூரியனுக்கு ஆட்சி வீடு சிம்மம், சந்திரனுக்கு ஆட்சி வீடு கடகம். ஆட்சி வீட்டிலே இவர்கள் இல்லாத போது இது எப்படி உச்ச வீடு இவர்களுக்கு சொந்தமாகும்? இவர்கள் அந்த இடத்திலே உச்சமாகின்றார்கள், அவ்வளவுதான். ஆனால் இவர்கள் அங்கே இருக்கிறது, இவர் இங்கே இருக்கிறாரு, இது பரிவர்த்தனை எப்படி பரிவர்த்தனை ஆக முடியும்? அவர் அந்த வீட்டிலே தான் இருப்பார், இவர் இந்த வீட்டிலே தான் இருப்பார். இவங்க எப்படி பரிவர்த்தனை வாங்க முடியும்? சூரியன் கடகத்திலிருந்து சந்திரன் சிம்மத்தில் இருந்தால் ஸ்தான பரிவர்த்தனை ஏற்படும். ஸ்தான பரிவர்த்தனை அப்படித்தான், ஸ்தான பரிவர்த்தனை தான் உண்டு. நீச்ச பரிவர்த்தனா என்பது ஒரு கிரகத்தின் உச்ச வீட்டில் இன்னொரு கிரகம் நீச்சமாகி இருந்து அவர் உச்சமடையக்கூடிய வீட்டில் இவர் நீச்சமானால் அது நீச்ச பரிவர்த்தனை ஆகும். அதை எடுத்துக்கொள்ளணும். ஆனால் இவர் கேட்டிருக்கக்கூடிய முறைப்படி மேஷத்திலே சூரியன் அவர் தனியாக இருக்கிறார், ரிஷபத்திலே சந்திரன் அவர் தனியாக இருக்கிறார். இவர்கள் இருவருக்கும் என்ன தொடர்பு? தொடர்பே இல்லையே. தொடர்பு எப்படியாவது ஏற்பட வேண்டும் அல்லவா? ஏதேனும் ஒரு வகையிலே இவர்களுக்கு தொடர்பு ஏற்பட வேண்டும். எப்படி இந்த இரு இடங்களில் இருக்கும் பொழுது இவர்களுக்கு தொடர்பு ஏற்படும்? ஏற்படாது. ஆகையினால் உச்ச பரிவர்த்தனை என்பது இல்லவே இல்லை. அப்படி மூல நூல்களில் கொடுக்கப்படவில்லை. நீச்ச பரிவர்த்தனை உண்டு. அதை பற்றி நான் படித்திருக்கின்றேன். நான் அதை பற்றி விளக்கமாக என்னுடைய யோக தீபிகா நூலில் கொடுத்திருக்கின்றேன். அந்த நீச்ச பரிவர்த்தனா யோகம் என்ன செய்யும் என்பதை பற்றியும் கொடுத்திருக்கின்றேன். அதை வாங்கி இவர் படித்தால் ஏகப்பட்ட யோகங்களை பற்றி இவர் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே இவருடைய கேள்வி தவறான கேள்வியாக அமைந்துவிட்டது. உச்ச பரிவர்த்தனை என்பது இல்லை. அதை வைத்து பலன்கள் நாம் எடுக்க முடியாது. மேஷத்தில் உள்ள சூரியன் வேறு, ரிஷபத்தில் உள்ள சூரியன் வேறு. இவர்களுக்கு இடையில் தொடர்பு என்பது எதுவுமே இல்லை. உதாரணமாக கார்த்திகை 1ஆம் பாதத்திலே சூரியன் இருக்கின்றார், கார்த்திகை 2, 3, 4 பாதங்களுக்குள் சந்திரன் இருக்கின்றார் என்று வைத்துக் கொண்டாலும் அது நட்சத்திரத்தினுடைய தொடர்பு மட்டும்தான் ஏற்படுகின்றதே தவிர ஸ்தான தொடர்புகள் எந்த வகையிலும் ஏற்படவில்லை. ஆகையினால் நாம் சார கணக்கீட்டுக்கு போயிட வேண்டியதுதான். சந்திரன் யாருடைய சாரத்தில் இருக்கார்? சூரியனுடைய சாரத்தில் இருக்கார்ப்பா. என்னப்பா லக்னம்? அந்த லக்னத்துக்கு அவர் சந்திரன் எப்படிப்பட்டவர், சூரியன் எப்படிப்பட்டவர், இதையெல்லாம் பார்த்து நம்ம சாரத்தை எடுத்துக்கணுமே தவிர இந்த உச்ச பரிவர்த்தனை என்பது இல்லவே இல்லை. ஆகவே இந்த கேள்வி தவறாக அமைந்து விட்டது. இதை நன்கு புரிந்து கொள்ளுங்கள். இந்த நீச்ச பரிவர்த்தனா யோகம்
ஸ்தான பரிவர்த்தனா யோகம் ஆகிய இரண்டும் தான் உள்ளது. வாழ்க வளமுடன்.